தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ மார்க்கண்டேய மகரிஷி கிட்ட யுதிஷ்டர் கேட்கிறார், இந்த சத்திரிய அரசர்கள் அவர்களது அருமை பெருமைகள் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சிபி சக்கரவர்த்தி பத்தி சொல்றார். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதுல இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால இதை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கறது தப்பு இல்லை அப்படின்னு. இந்த கெட்ட விஷயங்களெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கோம். நல்ல விஷயங்கள், அதுவும் புதுசான சில விஷயங்களை இதில் சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்படின் போது கேட்கறது தப்பு இல்லை இல்லையா? அப்போது சிபி அரசன் அவர் அரண்மனையில் உட்கார்ந்துட்டு இருக்கார். திடீர்னு ஒரு புறா பறந்து அவருடைய வலது தொடையில் உட்காருகின்றது. அப்போது அங்கே இருக்கின்ற ஒரு புரோகிதர் சொல்கிறார், இந்த மாதிரி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த புறாவானது கழுகுகிட்டேருந்து பயந்து உங்ககிட்ட சரணடைந்திருக்கின்றது. இப்போது அந்த புரோகிதர் சொல்கிறாரு, ராஜா நீங்கள் இதுக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா புறா தஞ்சம் அடைந்திருக்கின்றன, அதுக்கு எதுக்கு பிராயச்சித்தம்னா, அவர் சொல்கிறார் புறா விழருது அப்படின்றத தீமையின் அறிகுறி என்று சொல்லுகின்றார்கள் அப்படின்றாரு. அப்போது அந்த புறா சொல்லுது, இல்லை என்னை உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கழுகுகிட்டேருந்து பயந்து உங்ககிட்ட நான் சரணடைகின்றேன். நான் ஒரு முனிவன், இந்த புறாவுடைய உடம்பில் பிரவேசித்திருக்கின்றேன். எனது உயிரை காப்பாற்றுவதற்காக உங்ககிட்ட நான் சரணடைந்திருக்கின்றேன். என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இந்த கழுகுக்காக என்னை அதுக்கிட்ட தூக்கி கொடுத்துறது அப்படின்றது அது தானமாகாது. என்னை கழுகுக்கு தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. நான் புறாவும் அல்ல அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கு, முனிவனான நான் இந்த புறாவுடைய இதில் பிரவேசித்திருக்கின்றேன் அப்படின்னு. இப்போ அந்த கழுகு அந்த ராஜாவை பார்த்து சொல்லுது, பாருப்பா அந்த பிராணிகள் இதெல்லாம் ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு மாறி 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 பிறந்துட்டே இருக்குது. முன் பிறப்பில் நீ இந்த புறா கிட்டேருந்து பிறந்தாய். அதனால் இந்த புறாவை பாதுகாக்கிறதா நினச்சிட்டு என்னுடைய சாப்பாட்டில் நீ இடைஞ்சல் பண்ணாதே. இப்போ அந்த சிபி அரசன் சொல்கிறார், இல்லை இந்த மாதிரியான ஒரு சிறந்த வாக்கியம், அதாவது இந்த கழுகு புறா ரெண்டும் சொல்லியிருக்கு இல்லையா, எந்த மனுஷன் இதையெல்லாம் இது வரைக்கும் பார்த்துருப்பான்? இப்போது புறா சில விஷயங்களை சொல்லியிருக்கு, கழுகு சில விஷயங்களை சொல்லியிருக்கு. இதை ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி பார்த்து எது செஞ்சால் நல்லதாகும். இப்போ அவரே சொல்கிறாரு, எவன் ஒருத்தன் பயந்து போயிட்டு தங்கிட்ட சரணடைஞ்சிருக்கிற ஒரு பிராணியை எதிரிக்கிட்ட கொடுக்குறானோ அவனுக்கு நேரம் வரும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த பாதுகாவல் அவனுக்கு கிடைக்காது. அவனோட ராஜ்யத்தில் சரியான காலத்தில் மழை பெய்யாது. அவனுடைய ராஜ்யத்தில் இந்த விதைக்கப்பட்ட விதைகளெல்லாம் முளைக்காது. எவன் ஒருத்தன் பயந்து சரணடைந்த ஒருத்தனை பகைவன் கிட்ட கொடுக்குறானோ அவனுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் குழந்தையாக இருக்கும் பொழுதே மரிக்கின்றன. அவனுடைய பித்ருக்களும் அவனோட இருப்பதில்லை. தேவர்கள் கூட அவன் கொடுக்கின்ற அந்த ஹவிஸை வாங்கி கொள்வதில்லை. நல்ல காரியம்லாம் நிறைய பண்ணி ஸ்வர்க்கத்தையே அடைஞ்சிருந்தாலும் அந்த சொர்க்கத்திலிருந்து சீக்கிரமே அவன் நழுவி விழுகின்றான். அந்த இந்திரனோடு கூடிய தேவர்கள் அவனை வஜ்ராயுதத்தால் அடிப்பார்கள். அதனால கழுகே, நீ எந்த இடத்துல வசிக்கிறாயோ அந்த இடத்திற்கு எங்களுடைய தேசத்தை சார்ந்தவர்கள் காளை மாட்டை சமைத்து அது அன்னத்தோடு அந்த மாமிசத்தை இந்த புறாவுக்கு பதிலாக உனக்கு கொண்டு கொடுப்பாங்க அப்படின்றார். அதுக்கு அந்த கழுகு சொல்லுது, இதை பாரு ராஜா, இந்த காளைகள்லாம் எனக்கு வேண்டாம். இந்த புறாவை தவிர வேற எதுவும் நான் விரும்பவில்லை. அதே மாதிரி இந்த புறா மாமிசம், புறான்றது சின்னதாக இருக்கும் இல்லையா, இதை விட அதிகமான மாமிசத்தையும் நான் விரும்பவில்லை. ஆக நான் விரும்புகின்ற இந்த புறாவுடைய கறி அப்படின்றது இப்போ தேவர்களால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது உயிரை இழந்தாதான் அது எனக்கு ஆகாரமாகும். அதனால் எனக்கு அதை கொடுத்துடு அப்படின்றது அந்த கழுகு. அப்போது அந்த சிபி அரசன் மறுபடியும் சொல்கிறார், இல்லை இந்த புறா ரொம்பவே பயந்து போயிருக்கு. அதனால் இந்த புறாவுக்கு பதிலாக என்கிட்ட இருந்து என்னுடைய வேலைக்காரர்களே அந்த காளை இதெல்லாம் ஏராளமாக உனக்கு ஆகாரமாக கொண்டு கொடுப்பார்கள். அதனால் நீ இந்த புறாவை துன்புறுத்தாதே. கழுகே, நான் உயிரை விட்டாலும் விடுவனே தவிர இந்த புறாவை கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு ஏன் இந்த விஷயம் தெரியலை அப்படின்னு கேட்குறாரு. இந்த விஷயத்தில் நீ ஒன்றும் வருத்தப்படாத. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த புறாவை கொடுக்க மாட்டேன். வேற ஏதாவது இருந்தால் நீ எனக்கு கட்டளையிடு, நான் அதை செய்கிறேன் அப்படின்றாரு. அப்போது இந்த கழுகு யோசிக்கிறது, சரி
உன்னுடைய அந்த வலது தொடை அதிலிருந்து மாம்சத்தை அறுத்து இந்த புறாவுடைய எடை எவ்வளவோ அதுக்கு ஈடா உன்னுடைய தொடையிலிருந்து வச்சு கொடுத்தியானா அப்போ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது. உடனே அந்த அரசன் என்ன பண்ணார், ஒரு தராசை எடுத்துட்டு வர்றாரு. அதில் ஒரு பக்கம் அந்த புறாவை வைக்கின்றார், இன்னொரு பக்கம் அவருடைய வலது தொடையிலிருந்து கொஞ்சூண்டு, ஏன்னா புறா எவ்வளோ வெயிட் இருக்க போகிறது அப்படின்ட்டு கொஞ்சூண்டு அதை அறுத்து அந்த தராசில் வைக்கிறாருங்க. ஆனால் அது புறா தான் எடை அதிகமாக இருக்கின்றது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அறுத்து வைக்கிறார், இன்னும் கொஞ்சம் அறுத்து வைக்கிறார். அவர் பாட்டுக்கு எவ்வளோ அறுத்து வச்சாலுமே அந்த புறா அதிக எடையாக இருக்கின்றது. அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அவரே அந்த தராசு தட்டுல ஏறி உக்காந்துக்கிறார். இப்போ அந்த எடை சரிசமமாகிவிட்டது. இப்போ அந்த கழுகு பார்த்துட்டு அந்த புறா பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பறந்து போய்விட்டது. இப்போ அந்த ராஜா அவர் புறாவை பார்த்து கேட்குறாரு, பக்ஷியே நான் ஒன்று கேட்குறேன், அந்த கழுகு யார்? அப்போது அந்த புறா சொல்லுது, நான் அக்னி, அந்த கழுகு தான் இந்திரன். உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். நீ எனக்கு பதிலாக உன்னுடைய அந்த சதையையே கத்தியில் அறுத்து கொடுத்ததுனால அந்த அறுத்த இடம் அது மங்களகரமானதாக, பொன்னிறமானதாக, நறுமணம் உள்ளதாக மறுபடியும் மாறிவிடும். ஏன்னா அது பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கும், ரத்தமாக ஊற்றிருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த விழாவிலிருந்து, அதாவது அந்த ராஜாவுடைய விழாவிலிருந்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடியவன், கீர்த்தி உள்ளவன், நல்ல பெருமையுள்ளவனாக ஒரு மனுஷன் உண்டாவா, அவனுக்கு கபோதரோமா அப்படின்ற பெயர் வை. இப்படி சொல்லி முடித்த உடனே யுதிஷ்டர் கேட்குறாரு, இல்லை இன்னும் நீங்கள் அந்த அரசர்களுடைய மகிமை அதையெல்லாம் எங்களுக்கு சொல்லணும் அப்படின் போது மார்க்கண்டேயர் சொல்கிறார், விஸ்வாமித்திரருடைய குமாரன் அஷ்டகன், அவருடைய அஸ்வமேத யாகத்துக்கு எல்லா ராஜாக்களும் போயிருக்காங்க. அப்போது அந்த அஷ்டகனுடைய பிராதாக்கள் அவங்க பிரதர்த்தனன், வசுமனஸ், அதுக்கப்புறம் சிபி, இந்த 3 பேர் அந்த அஷ்டகன் யாகத்தை நிறைவேற்றின பிறகு பிராதாக்களோடு அந்த ரதத்தில் ஏறி போகிறார். அப்போது எதிர்க்க நாரதர் வருகின்றார். அவருக்கு மரியாதை செய்து, தேவரீர் நீங்கள் அந்த ரதத்தில் ஏறிக்கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. அவரும் நாரதரும் அந்த ரதத்தில் ஏறிக்கொள்கிறார். அந்த 4 பேரில் ஒருத்தன் கேட்குறான், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகின்றேன் அப்படின்ன உடனே கேளு அப்படின்றாரு. இல்லை, இங்கே எல்லாரும் தீர்காயுசு உள்ளவர்கள், எல்லாரும் சிறந்த குணமுடையவர்கள், இந்த நீண்ட காலம் அனுபவிக்கத்தக்க ஸ்வர்க்க பதவி, இது 4 பேர் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னா யார் இறங்க வேண்டும் அப்படின்றார். இப்போ பாருங்க, அந்த அஷ்டகன், அவனுடைய பிராதாக்கள் 4 பேர், நாரதர், மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அதான் கேட்குறாரு, சொர்க்கத்துக்கு 4 பேர் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போது யாராவது ஒருத்தர் இறங்கணும் இல்லையா? அது யார் இறங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நாரத ரிஷி சொல்கிறார், அஷ்டகன் இறங்க வேண்டும் அப்படின்றார். ஆச்சரியமாக இருக்கு, ஏன்னா அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கான், அதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போது இந்த கேள்வியை கேட்டவன் நாரதரை பார்த்து கேட்குறான், அஷ்டகன் இறங்கணுமா, என்ன காரணத்தினால அப்படின்னு. அப்போ நாரதர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அஷ்டகனுடைய அரண்மனையில் நான் கொஞ்ச நாள் வசித்தேன். அப்போது அவன் என்னை தேரில் ஏற்றிக்கொண்டு நிறைய இடங்களுக்கு சஞ்சாரம் செய்தான். அப்போது அந்த நிறம் வாரியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஏராளமான ஆயிரமான பசுமாடுகளை நான் பார்த்தேன். அதான் அந்த வெள்ளை பசு, அதுக்கப்புறம் அந்த காராம்பசு அப்படின்னு ஒவ்வொரு நிறத்துக்கு தக்கபடி. அப்போது நாரதர் அவர்கிட்ட கேட்டாராம், இதெல்லாம் யாருடைய பசுக்கள் அப்படின்னாராம். அப்போது அந்த அஷ்டகன் அவர் சொன்னாராம், இதெல்லாம் நான் தானம் கொடுத்த பசு அப்படின்னாராம். இப்படி சொன்னதுனால அவனை புகழ்ந்து கொண்டான், அதனால அவன் இறங்க வேண்டும் அப்படின்றார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதாவது கொடுத்ததை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய புகழ்ச்சியான். ஆனால் இந்த மாதிரி 1000 பசுக்களை தானமாக கொடுத்தவனே அது என்னன்னு கேட்டப்போ அது நான் தானமாக கொடுத்ததுன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக, இதில் அஷ்டகனாக சொல்ல, இது பார்த்தீங்களா இந்த பசுக்கள்லாம் என்ன நினச்சிங்க, இதெல்லாம் நான் தானமாக கொடுத்தது, எத்தனை பேருக்கு நான் கொடுத்துருக்கேன்னு தெரியுமா, அப்படியே இலவசமாக விலையில்லாமல் பசுமாடுகளை அள்ளி வழங்கியிருக்கின்றேன், எவ்வளோ 1000 பசுமாடுகள் பாருங்க, அப்படிலாம் சொல்லலை அஷ்டகன். நாரதர் கேட்குறார், இதெல்லாம் யாரோட பசு அப்படின்னும் போது இதெல்லாம் என்னால் தானம் கொடுக்கப்பட்டவை அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால தற்புகழ்ச்சி அப்படின்னு அதை கருதி, அதனால் அவனுக்கு 4 பேர் மட்டும்தான் அவன் இறங்க வேண்டும் அப்படின்றார். இப்போ அந்த கேள்வி கேட்டவன், சரி 4 பேர் அப்படின்னா அஷ்டகன் இறங்கணும்னு சொல்லிட்டீங்க, 3 பேர் தான் போகலாம் அப்படின்னு சொன்னால் அப்போது யார் இறங்கணும் அப்படின்றாரு.
அப்போது நாரதர் சொல்கிறாரு, பிரதர்த்தனன் இறங்க வேண்டும் அப்படின்றாரு. அப்போது அவன் கேட்குறான், என்ன காரணத்தினால அப்படின்னும் போது அப்போ அவர் சொல்கிறார், பிரதர்த்தனனுடைய வீட்லேயும் நான் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். அப்போ அவனோட கூட நான் வந்து ரதத்தில் போயிருக்கேன். அப்போது இந்த பிரதர்த்தனனை ஒரு பிராமணன் வந்து நீ எனக்கு ஒரு குதிரையை கொடுக்கணும் அப்படின்னு யாசிக்கின்றார். அந்த அரசன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பிராமணனை பார்த்து நான் திரும்பி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கான். அப்போ அந்த பிராமணன் கேட்டிருக்காரு, இல்லை நீ விரைவாகவே கொடுக்க வேண்டும் அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னு இந்த வலது பக்கத்தில் இருந்த ஒரு குதிரையை இந்த பிராமணனுக்கு கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா மற்றொரு பிராமணன் வந்து இது மாதிரி எனக்கு ஒரு குதிரை வேணும் அப்படின்னா உடனே அரசன் அந்த பிராமணனை பார்த்து அப்படியே ஆகட்டும், இந்த தடவை வந்து போயிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லலை, ஏன்னா போன தடவை சொன்னதுக்கு தான் அவர் சொன்னார் இல்லையா சீக்கிரமாக கொடுன்னு, அதனால் இந்த தடவை அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கத்தில் ஒரு குதிரையை தூக்கி அவனுக்கு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வேற ஒரு பிராமணன் வரான், அவன் ஒரு குதிரை கேட்குறான், அவனும் வந்து இன்னொரு குதிரையை அழுத்து கொடுத்துட்டு போயிட்டான். அப்போது மறுபடியும் ஒரு பிராமணன் வரான், ஒரு குதிரை வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த அரசன் ரொம்ப வேகமாக சரி கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஆனால் பிராமணன் இல்லை சீக்கிரமாக கொடுன்றாரு. கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அதை தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். சீக்கிரமே எனக்கு கொடு அப்படின்ன உடனே அந்த குதிரையை அவனுக்கு கொடுத்து விட்டு, இதெல்லாம் வந்து அந்த ரதத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற குதிரைகள், மொத்தம் 4 குதிரைகள் வலப்பக்கம் இடப்பக்கம்னு இருந்ததெல்லாம் எடுத்து கொடுத்துட்ட பிறகு அந்த ரதத்துடைய நுகத்தடி இருக்கு இல்லையா, அதை வந்து அவனே தாங்கிக் கொள்கிறான். பண்ணிட்டு என்ன சொல்கிறான், இந்த பிராமணர்களுக்கெல்லாம் எது தகுந்தது தகாதது அப்படின்ற ஆலோசனை கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். இதை தான் நாரதர் சொல்கிறார், எதையாவது ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த அசூயை காமிக்கிறான் பாருங்க, அதனால் அவன் வந்து அந்த ரதத்திலிருந்து இறங்க வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்வதற்கு 3 பேர் மட்டும்தான்னா இவனுக்கு தகுதி கிடையாது அப்படின்றார். இப்போ மறுபடியும் அவன் கேட்குறான், 2 பேர் மட்டும்தான் போகலாம் அப்படின்னா யார் இறங்கணுன்றாரு. அப்போது நாரதர் சொல்கிறார், வசுமனசு இறங்க வேண்டும் அப்படின்றார். என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த உலகமெல்லாம் சஞ்சாரம் செய்து கொண்டு வசுமனசுடைய வீட்டுக்கு வந்தேன், அந்த வீட்டில் வந்து பிராமணர்களுடைய ஸ்வஸ்தி வாசனங்கள் அப்படின்றார். அதாவது ஒரு மங்கள காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது மந்திரத்தை சொல்லி அக்ஷதைகளை வாரி இருப்பது அப்படின்றது. இது தர்ம காரியம், மங்கள காரியம், யுத்தங்கள் இந்த மாதிரி நேரங்களில் செய்யப்படுவது அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. புஷ்பரதம் இது வேணும் அப்படின்றதுக்காக நான் அவன்கிட்ட போய் கேட்குறேன். அந்த மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு வசுமனஸ் வந்து அந்த புஷ்பரதத்தை அந்த பிராமணர்களுக்கு காண்பிக்கின்றான். அந்த ரதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் புகழ்ந்தேன். அப்போது அந்த அரசன் சொல்கிறான், பகவானாலேயே ரதம் புகழப்பட்டது, இந்த ரதம் பகவானுடையது அப்படின்னு சொன்னான். மறுபடியும் ஒரு தடவை வந்து நான் அந்த வசுமனசை அணுகினேன். அப்போவும் அந்த புஷ்ப ரதத்தால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருந்தது. அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறான், இந்த புஷ்பரதம் பகவானுடையது அப்படின்னே சொன்னான். மறுபடியும் வசுமனஸ் அவருடைய வீட்டில் இதே மாதிரி இன்னொரு மங்கள காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போவும் அந்த ராஜா என்ன பண்ணுறான், அந்த பிராமணர்களுக்கெல்லாம் என்ன காண்பித்து பகவானாலேயே இந்த புஷ்பரதம் வந்து பாராட்டப்பட்டது அப்படின்றான். ஆனாலும் புஷ்பரதத்தை கொடுக்காமையே இப்படிலாம் அவன் சொல்லிட்டு இருந்ததுனால அவன் கீழே இறங்கணும் அப்படின்றார். இப்போ கடைசியாக கேட்குறான், ஒருவர் மட்டும் போகிறதா இருந்தால் யார் இறங்க வேண்டும் அப்படின்னும் போது கடைசியாக சிபி மட்டும்தான் இருக்கா, மற்ற 3 பேரும் இறங்குவதற்கான காரணத்தை சொல்லிட்டார் நாரதர். இப்போ நாரதர் சொல்கிறார், நான் இறங்குவேன், சிபிதான் அங்கு செல்ல வேண்டும் அப்படின்றாரு. இப்போது கேட்டவனுக்கு ஆச்சரியம், எதனால் அப்படின்னும் போது நாரதர் சொல்கிறாரு, இந்த சிபியோட நான் சமமானவன் அல்ல. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு பிராமணன் அவன் வந்து இந்த சிபியை வந்து பார்த்து நான் அன்னத்தை விரும்புகிறேன் அப்படின்றாரு. சரி என்ன செய்யணும், கட்டளையிடுங்கள் அப்படின்னும் போது அந்த பிராமணன் சொல்கிறான், உன்னுடைய புத்திரன் அவருடைய மகனில் ஒருத்தரை சொல்லி அவரை வந்து நீ கொல்ல வேண்டும், அப்படி கொல்லப்பட்ட அவனை நல்லா பக்குவம் செய்து அன்னத்தை தயார் செய், அதுக்கப்புறமா போஜனத்துக்கு நான் வரேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த ராஜாவும் என்ன பண்ணுறாராம், யார் சிபி அரசன் மகனை கொன்று அதை நல்லா பக்குவமாக சமையல் பண்ணி பாத்திரத்தில் வச்சுட்டு தலையில் தூக்கிட்டு அந்த பிராமணர் எங்கேன்னு தேடிட்டுருக்கார். அப்போது ஒருத்தன் வந்து, அரசே அந்த பிராமணன் உன்னுடைய நகரத்தில் நுழைஞ்சி பயங்கர கோபமாக
உன்னுடைய அரண்மனை, அதுக்கப்புறம் அந்த பொக்கிஷம் வைத்திருக்கின்ற அறை, அதுக்கப்புறம் ஆயுதங்கள் வைத்திருக்கின்ற அறை, அந்தப்புறம், குதிரை இருக்கின்ற இடம், யானை இருக்கின்ற இடம் எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருக்கான் அப்படின்றான். ஆனாலும் அந்த சிபி அவர் கோபமே இல்லாமல் அந்த பிராமணனை போய் பார்த்து, ஐயா அந்த அன்னம் தயாராக இருக்கின்றது அப்படின்றாரு. இப்போ அந்த பிராமணன் ஒன்றும் பேசாமல் தலையை குனிஞ்சிக்கிறான். அந்த அரசன், இல்லைங்க நீங்கள் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம், தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்றாரு. அந்த பிராமணன் ஒரு முகூர்த்த காலம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறான், அப்படியா சரி அப்போ நீயே இதை சாப்பிடு அப்படின்றான். இந்த சிபி அரசன் என்ன பண்ணுறாராம், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாமல் அவர் சொல்லிட்டாரே அப்படின்ட்டு அப்படியே அந்த மாமிசத்தை, அந்த அன்னத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கின்றான். அப்போ அந்த பிராமணன் சிபியோட கையை பிடிச்சிட்டான். இல்லை நீ கோபத்தை ஜெயித்தவனாக இருக்கின்றாய் அப்படின்றாரு. இப்போது அவனுடைய இந்த சிபி அரசனுடைய மகன் அவன் நல்ல அலங்காரங்களோடு உயிரோடு எதிர்க்க வருகின்றான். அந்த பிராமணன் இதெல்லாம் செஞ்ச பிறகு மறைந்து விட்டார். இந்த ராஜரிஷியை பரீட்சை செய்வதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பிராமணன் மறைந்த உடனே மந்திரிகள்லாம் அவர்கிட்ட உங்களுக்கு எல்லாமே தெரியும், அப்படி இருக்கச்ச எதுக்காக, எதை அடைய விருப்பம் கொண்டு நீங்கள் இதையெல்லாம் செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த சிபி அரசனுக்கு எல்லாம் தெரியும், நன்கு கற்று தேர்ந்தவர், அது ராஜரிஷின் வேற சொல்கிறாங்க. அப்படி இருக்கச்ச மகனை கொல்ல வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அதையும் இவர் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அரண்மனையை எரிக்கிறார், ஆயுதசாலையை எரிக்கிறார். அப்போவும் கோபம் வரல. அதுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு, மகனை கொன்ற மாமிசத்தை கொண்டு போயிட்டு நீங்கள் இதை சாப்பிடுங்கன்றாரு. அதை கேட்ட பிறகு அந்த பிராமணன் என்ன பண்ணார், இல்லை இதை நீயே சாப்பிடு அப்படின்றாரு. இந்த மாதிரி நீ சாப்பிடணுன்றதுக்காகத்தான் நான் பிள்ளையே கொன்று எடுத்துன்னு வந்திருக்கேன், இப்போ என்ன சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்லாம் எதுவும் சொல்லாமல் அதை சாப்பிட போயிருக்கார் இந்த ராஜா. அப்போ தான் அந்த பிராமணன் தடுத்து இருக்கின்றார். இதைத்தான் மந்திரிகள் கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் இதை செஞ்சீங்க, எதை அடைவதற்காக நீங்கள் இதை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சிபி சொல்கிறாரு, நான் புகழ் வரும் அப்படின்னோ இல்லை பொருள் வரும் அப்படின்னோ இதெல்லாம் செய்யலை, சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஆசையினாலும் செய்யலை. அதை மகனை கொன்றால் சுகத்தை அனுபவிக்க வேண்டுமா அப்படின்னா, இல்லை இந்த மாதிரியெல்லாம் தானம் செய்தால் சொர்க்கம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான ஆசையிலையும் நான் இதெல்லாம் பண்ணலை அப்படின்றார். அதனால தான் ஒருத்தர் மட்டும் போகிறதா இருந்தால் சிபி அதில் போகட்டும், நான் இறங்கணும்னு சொன்னேன் அப்படின்றார் நாரதர். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.